ஹாய் ஆல். இப்போ ரீசெண்டா வைரலான ரோஸ் மில்க் டீ கேக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 150 கிராம்ஸ் மைதா, ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து சலிச்சிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ரோஸ் மில்க் ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். நான் பாத்தீங்கன்னா டைகர் பிராண்டோட ரோஸ் மில்க் மிக்ஸ் தான் ஆட் பண்ண போறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஹாஃப் கேஜிக்கான ரெசிபி. ஸோ ஒரு 7 இன்ச் டின்ல நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததா நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 3 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு பீட்டர்ல லோ ஸ்பீட்ல ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததா இதுல 150 கிராம்ஸ் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பாத்தீங்கன்னா 3 பேட்சா ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பேட்ச் ஆட் பண்ணிட்டு லோ ஸ்பீட்லயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் கம்ப்ளீட்டா கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேட்ச் ஆட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா சுகருமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு லோ ஸ்பீட்லயே பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஆயில் பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. விஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்ம ட்ரை இன்கிரியன்ஸை 3 பேட்சா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்க்ல பாதி ஆட் பண்ணி ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த பேட்ச் ட்ரை இன்கிரியன்ஸும் நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்க் ஃபுல்லாவே ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற ட்ரை இன்கிரியன்ஸுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஜென்டிலா மிக்ஸ் பண்ணாவே போதும். லாஸ்டா ஸ்பேச்சுலா வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண பேக்கிங் டின்ல மாத்திக்கலாம். ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்றதுக்காக இதை லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜில ஒரு 30ல இருந்து 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டா சூப்பரா கேக் ரெடி ஆயிடும். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு சைட்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு டீமோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டீமோல்ட் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்ல பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுலயே நம்ம கட் பண்றப்போ உங்களுக்கு பீசஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும். கேக் நல்லா ஸ்பாஞ்சியா சூப்பரா வந்திருக்கு. பிளெயினா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.